இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் கண்ணாடி வந்து உடைக்கப்பட்டதால் அவர் வந்து கோபமாக வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. எந்த தருதலையோ இல்லை தற்குறியோ இந்த வேலையை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்குறி அப்படின்னு வந்து இப்போது விஜய் ஃபேன்ஸை தான் வந்து நிறைய பேர் வந்து மீன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்ததால் அந்த ஒரு வேர்டு வந்துட்டு இன்னமும் வந்து ரசிகர்களை வந்து கோபமாக்கிச்சு. பட் ஆனால் இப்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கார் கண்ணாடி உடைப்பு சம்பவத்தில் காவல்துறை விசாரித்ததில் இது தனிப்பட்ட ஒரு தருதலையின் செயல் அப்படின்ற மாதிரியும் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. கல்லெறிந்த நபர் எச்சரித்து அனுப்பிவிடப்பட்டார். உடன் நின்ற அனைவருக்கும் நன்றி. இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் இதை பகிர்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பகிர்ந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த கண்ணாடி ஜன்னலை வந்து அந்த கார் கண்ணாடியை வந்து யார் உடைச்சது அப்படின்னு வந்து கேட்டால் வீட்டின் வாசலில் காரை வந்து நிறுத்தியிருக்காங்க. வீட்டின் வாசலை மறித்து காரை நிறுத்தியிருக்காங்க. அதனால வீட்டின் உரிமையாளர் ஆத்திரமடைந்து கண்ணாடியை உடைத்தது வந்து போலீஸ் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு அரசியல் தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.